காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு அருள்மிகு சனி பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற வைகாசி மாத வளர்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற அருள்மிகு தர்ப்பணாரீஸ்வரர் தேவஸ்தானத்தில் அருள்மிகு சனி பகவான் தனி சந்நிதி கொண்டு அருள் பாலித்து வருகிறார். இந்த ஆலயத்தில் வைகாசி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அருள்மிகு நந்தி பெருமானுக்கு பால், தயிர், மஞ்சள், விபூதி, திரவிய பொடி, சந்தனம், பன்னீர் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவிய பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அருகம்புல், வண்ண மலர்கள், மாலைகளை கொண்டு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டனர். இதேபோல் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் வைகாசி மாதத்தின் 2வது பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்தியுக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி, எலும்பிச்சை சாறு, இளநீர் உள்ளிட்ட 12 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட நந்தியம் பெருமானுக்கு தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு பெரிய உடையாரையும் நந்தி பெருமானையும் தரிசனம் செய்தனர். தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற ஆலயங்களில் ஒன்றான கரூர் மாநகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அலங்காரவல்லி, அருள்மிகு சவுந்தரநாயகி உடனாகிய அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், எலும்பிச்சைச்சாறு, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் நந்தி பெருமானுக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பிரதோஷ விழாவை காண ஏராளமான ஆன்மீக அன்பர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து இறைவனை வழிபட்டு சென்றனர். வேலூர் ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்களை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் உலக அமைதிக்காகவும் மக்கள் நலமுடன் வாழ வேண்டியும் தமிழ் முன்னேறுதல் நடைபெற்றது.